எல்லா புகழும் இறைவனுக்கே. உணவு, நீர், காற்று ஆகியவைகள் நம்முடைய வாய் மற்றும் மூக்கின் வழியாக நம்முடைய வெளி சூழலிலிருந்து நமது உடலுக்குள் செல்லக்கூடிய உயிர்க்கூறுகளாகும். அதாவது நம்முடைய உயிருக்கு ஊட்டமளிக்கக்கூடிய உயிர் சக்திகளாகும். இவைகளை நாம் அனைவருமே பொதுவாக அறிந்தவர்கள்தான். அதே போல நம்முடைய உடலெங்கிலும் பறந்து நிறைந்திருக்கும் நம்முடைய தோலின் வியர்வை துவாரங்கள் ஒவ்வொன்றின் வழியாகவும் நம்முடைய வெளி சூழலிலிருந்து மிகவும் நுட்பமான உயிர்க்கூறுகள் நம்முடைய உடலுக்குள் கிரகிக்கப்படுகின்றன என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்வோம். சூரிய ஒளியை இதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சூரிய ஒளியைப் போல பல்வேறு வகையான உயிர்க்கூறுகள் நம்முடைய உடலுக்குள்ளே செல்லுகின்றன. ஆக உணவு, நீர், காற்று மற்றும் பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் ஆகிய 4 தன்மைகளில் நம்முடைய இயக்கங்களுக்கான உயிர் சக்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் இங்கே தெளிவாக்கிக் கொள்வோம். அடுத்து, உணவு உண்பதில், நீர் அருந்துவதில் சில அடிப்படையான ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடிப்பதைப் போல பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் நமக்குள்ளே நிறைவாக கிரகிக்கப்படவும் சில அடிப்படையான ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுவும் உணவும் நீரும் காற்றும் வெகுவாக அவைகளின் தரங்களை இழந்துவிட்டிருக்கக்கூடிய இன்றைய நவீன சூழல்களில் பிரபஞ்சத்தினுடைய தூய்மையான தரமான உயிர்க்கூறுகளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வது என்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நோய் நிவாரணங்களுக்கும் மிகுந்த உதவியாக இருக்க முடியும் தானே. பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை நிறைவாக கிரகித்து கொள்ள நாம் முதன்மையாக செய்ய வேண்டியது நம்முடைய தோலின் ஈரப்பதத்தை எப்போதும் நிறைவான தன்மையில் வைத்திருப்பதாகும். ஈரப்பதம் நிறைந்த தோலின் வியர்வை துவாரங்கள் நம்முடைய வெளி சூழலிலிருந்து நல்ல முறையில் பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்க முடியும் என்பதையும், அதே போல வறண்ட தோலின் வியர்வை துவாரங்கள் நிறைவான தன்மையில் பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை கிரகிக்க முடியாது என்பதையும் நாம் இங்கே தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தோலின் ஈரப்பதத்தை நிறைவாக பேணிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் போதுமான அளவு தண்ணீர் அருந்துங்கள். எப்போதும் உங்கள் அருகில் தொடும் தூரத்தில் தண்ணீர் குவளையானது இருக்க வேண்டும். தண்ணீரை போய் எடுத்து குடிக்க சோம்பல் பட்டு கொண்டே பலர் போதுமான தண்ணீர் அருந்துவதில்லை. சிறிதளவு தாகத்தை உணர்ந்தாலும் உடனே எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுவிட்டு உடனே தேவையான அளவுக்கு தண்ணீரை பருகுங்கள். அமர்ந்த நிலையில் வாய் வைத்து பொறுமையாக தண்ணீரை குடித்து தொண்டையில் அந்த தண்ணீரை நிறுத்தி பின் மெதுவாக விழுங்குங்கள். இதுதான் சரியான முறையில் நீர் அருந்தக்கூடிய வழிமுறை. குளிர்சாதன அறைகளில் நாம் அதிகம் இருந்தாலே நம்முடைய உடலின் ஈரப்பதமும் அதைத் தொடர்ந்து நம்முடைய தோலின் ஈரப்பதமும் குறைந்துதான் போகும். எனவே அது மாதிரியான வேலை சூழல்களில் இருப்பவர்கள் தண்ணீர் அருந்துதலில் தவறுகள் செய்யாமல் இருப்பது மிகவும் முக்கியமானது. அதுபோக தண்ணீர் அல்லாத மற்ற திரவ ஆகாரங்களான, அதாவது மோர், இளநீர், கரும்பு சாறு, சூப், பல ரசங்கள் போன்றவற்றையெல்லாம் கணிசமான அளவு அவ்வப்போது எடுத்துக்கொள்வதும் நம்முடைய உடலின் நீர் சமநிலை மற்றும் தோலினுடைய ஈரப்பத சமநிலை பேணப்படுவதற்கு முக்கியமாக உதவ முடியும். அடுத்து மிக முக்கியமானது குளியல். ஒரு நாளில் 2 முறைகள் குளிப்பது அடிப்படையில் அனைவருக்கும் நன்மையானது. சில குறிப்பிட்ட மருத்துவ காரணங்கள் தவிர பொதுவாக நாம் அனைவருமே எப்போதும் 2 முறைகள், அதுவும் தலைக்கு குளிப்பது உறுதியான நன்மைகளை நமக்கு தரவல்லது. உடல் முழுவதும் ஈரமாகி இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய தோலின் அனைத்து பரப்புகளையும் நன்கு அழுத்தி தேய்த்து விடுவது என்பது நம்முடைய தோலின் வியர்வை துவாரங்களை மலர்ச்சி பெறச் செய்து அதன் வழியாக நடைபெறக்கூடிய பிரபஞ்ச சக்திகளின் கிரகிப்பை நிறைவாக வைத்திருக்க உதவ முடியும். முக்கியமாக குளியலின் போது ரசாயன சோப்புகளை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக இயற்கையான ஏதேனும் குளியல் பொடிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், குளிர் சூழல்களில், குளிர்காலங்களில் மிதமான சுடுநீரில் தான் குளிக்க வேண்டும். அதிகமான சூடான நீரை நிச்சயமாக நாம் தவிர்க்க வேண்டும். 2 வேளைகள் குளிக்க முடியாதவர்கள் அடிக்கடி முகம், கை, கால்களை கழுவிக்கொள்வதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நம்முடைய தோல் ஈரப்பதமாக இருக்க வேண்டியது முக்கியம். அடுத்து இறுதியாக ஒரு மிக முக்கியமான வழிமுறை, வறுத்த, பொரித்த, கார சுவை மிக்க உணவுகளை மிக மிக மிதமான தன்மைகளில் மட்டுமே சாப்பிடுவதை எப்போதும் உறுதிப்படுத்த வேண்டும். கார சுவையுள்ள உணவுகள் ஜீரணிக்கப்படும் போது அவைகளிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தன்மை நம்முடைய குடல்களில் ஈரப்பதத்தை வற்றச் செய்து மலச்சிக்கல், தோல் வறட்சி போன்ற தொந்தரவுகளை நமக்குள் ஏற்படுத்த முடியும். வறண்ட தோல்
பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை சரியாக ஈர்க்க முடியாது என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கார சுவைகளில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னுமே கூட தினமும் பழங்கள் சாப்பிடுதல், நீர் காய்கறிகள் சாப்பிடுதல், இரவு சீக்கிரமே உறங்கச் சென்று விடுதல், மொபைல், டிவி ஆகியவற்றில் செலவிடக்கூடிய நேரங்களை குறைத்தல், வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல் போன்ற பழக்கங்கள் நம்முடைய உடலின் நீர் சக்தியில் நிறைவு தன்மையை உருவாக்கி அதன் விளைவாய் நம்முடைய தோலின் ஈரப்பதமும் உறுதியாக நிலைநாட்டப்பட்டு பிரபஞ்ச சக்தி கிரகிப்புகள் முழுமை பெறும்.